வெல்கம் ஜாரா கார்டன். இது எங்கள் மாடி தோட்டம். மாடி தோட்டத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஹாப்பியான விஷயங்க இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், நான் ஏற்கனவே ஒரு பூனை அழகாக வளர்த்திக்கிட்டு இருந்தோம். அது எப்படியோ மிஸ் ஆகிடுச்சு. அந்த வருத்தத்தில் நான் இருந்தேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா, ஆத்தூர்லேருந்து என் தங்கை பார்த்திங்கன்னா எனக்காக 2 பூனை கிஃப்ட் பண்ணியிருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க. ஆத்தூர்லேருந்து வந்திருக்குது. இங்கே பாருங்கள், ரொம்ப ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுக்கு என்ன பேர் வைக்கலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது பாருங்கள், ரொம்ப ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருக்குது. ரெண்டுமே பெண் பூனை தான். ரெண்டுமே சூப்பராக இருக்குது. ரொம்ப அமைதியாக இருக்குது. யாராச்சும் பார்த்தா மட்டும் பயத்தில் கத்துது. இது பாருங்கள், அழகாக ரொம்ப ரொம்ப சமத்தா அது பாட்டுக்கு விளாண்டுட்டு இருக்குதுங்க. பாக்ஸோடு கொண்டு வந்து கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நானே ஒரு பாக்ஸ் வாங்கணும். அடுத்து நம்ம பூனை வளர்த்துனோம்னா ஒரு பாக்ஸ் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம். பாக்ஸோடு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே அழகாக கிஃப்ட் பண்ணியிருக்காங்க நமக்கு. இப்போ தான் வந்ததுமே ஒரு வீடியோ எடுத்து போட்டுடலாம் அப்படின்ட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். ரெண்டுமே சேம் டிட்டோ ஒரே கலரில் இருக்குதுங்க. கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லை. நம்ம கூப்பிட்றதே நம்ம கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். பேர் வச்சாலுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அது எது பாருங்கள், நீங்களே பாருங்களேன். தலையில் பார்த்திங்கன்னா கருப்பாக வருது. இதுக்கும் அதே போல் தலையில் கருப்பாக வருது. ஒரு நூல் கூட வித்தியாசம் இல்லை இது வரலுமே. இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இனம் புரியாத சந்தோஷம். ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பசியில் இருக்காங்க அவங்களுக்கு. இப்போ தான் நம்ம பால் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பால் கொடுக்கணும். பாருங்கள், பார்க்குது பாருங்களேன். இது பாருங்கள், இது பாருங்கள், எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்கள். சில பூனைகள்லாம் ரொம்ப ஓடும், ஓடியாரு, கத்தும். பசியில் தான் கத்திட்டு இருக்காங்க. இருடா வருதுப்பா. பால் ரெடி பண்ணிகிட்ருக்கு. இதுக்கு கமெண்டில் சொல்லுங்கள், இந்த பூனைகள் எப்படி இருக்குது அப்படின்றது கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காம ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு என்ன பேர் வைக்கலான்னு கமெண்டில் சொல்லுங்கள். சரியா? வேறு 2 பேரும் ஒரே மாதிரி இருக்குது. அதை அடையாளப்படுத்துறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்களுக்கே கொஞ்சம் பெருசாக வளர்கிற வரலுமே மேலே வராங்க, மேலே வரக்கூடாது. பாருங்க, இப்போதான் வெளி உலகத்தை பார்க்குறாங்க. இது எவ்வளோ குழந்தைன்னு தெரியல. எப்படியும் பிறந்து ஒரு மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். 1 மாதம் குழந்தையாக இருக்கலாம். எனக்கு பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஏன்னா 1 மாதம் குழந்தை இந்த அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பேரை மட்டும் கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். என்ன பேர் வைக்கலாம் 2 பேருக்கு அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி. தூக்கம் வருது.